அஜித் குமாருடைய கொலைக்கு பின்னணியில் காவல்துறையினுடைய ஒரு அரக்க குணம். சஸ்பென்ஸ் செய்யப்பட்ட ஒரு அதிகாரியுடைய மனைவியரும் கையில் காதலெல்லாம் அந்த அம்மா 100 பவுன் போட்டு அவ்வளோ வசதியாக இருக்கீங்க. விஷன் 200 என்ன ஃபார்முலான்னா ஓட்டுக்கு 2000 ரூபா. இருக்கிற 6.5 கோடி பேருமா சார் அப்படி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க? நீதிபதி என்ன சொல்றார்? உயர் நீதிமன்ற நீதிபதி கொலை செய்யணும்னு தோன்றவங்க கூட இப்படி கொலை பண்ண மாட்டாங்கிறார். ஒரு மேலதிகாரியுடைய நட்பு கிடைக்கணும்னா கீழ்நிலை அதிகாரிகள் எந்த நிலைமைக்கு போறாங்க. அதிகாரம் உள்ளவர்கள் ஒரு அரப்பன் மோதிரத்தை விட்டுட்டு போனாலும் தனிப்படை அதிகாரம் தானே இங்க முக்கியம். இல்ல தனிப்படை அப்படிங்கிறது முக்கியமான ஏதோ ஒரு பெரிய கேஸுக்கு அப்படிங்கிறது ஓகே சார். ஒரு 10 சவரன் நகைக்காக ஒரு தனிப்படை அப்படிங்கிறது அதிகாரம் உள்ளவர்கள் ஒரு அரப்பன் மோதிரத்தை விட்டுட்டு போனாலும் என்ன வரும்? தனிப்படை வரும். அதிகாரம் தானே இங்க முக்கியம். பட் இப்ப அதிகாரத்துக்காக ஒரு சாமானியனோட உயிரே போயிடுச்சே. பல சாமானியனோட உயிர் போயிருக்கு. அதுல இது ஒரு சாமானியன். அதுதான் இப்ப கேள்வி. இப்போ இந்த விஷயம் வெளியில பெருசா தெரிஞ்சதுனாலதான் முதலமைச்சர் அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காரா? இல்ல எலெக்ஷன் நெருங்கிருச்சு இதுக்கு அப்புறமும் இதை பத்தி பேசல அப்படின்னா அடுத்த முறை ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு நினைச்சு மன்னிப்பு கேட்கிறாரா? இல்ல அதாவது முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டது நம்ம வாக்கு வங்கின்னு நம்ம அதை அசிங்கப்படுத்த வேண்டாம். ஏன்னா முதலமைச்சர் ஒரு சாமானியனுடைய உயிரையும் பெரிய உயிரை நினைக்கிறோம். அதுக்கு இதை நம்ம இனிமேல் ஒவ்வொரு சாமானியனுடைய உயிரும் முதலமைச்சரை மன்னிப்பு கேட்க வைக்கும். இது வரைக்கும் 24 லாக்அப் டெத் நடந்திருக்கேன் சார். இது வரைக்கும் அவர் ஒரு வாட்டி கூட வாயை திறந்து பேசவே இல்ல. இது அது போல இல்ல. 6.5 கோடி வாக்காளர்களும் நீ கண்ணீர் விடுறான். அப்பாவே அடித்து கொண்டு விட்டீங்களாடா. அவன் கோயில் ஒரு வாட்ச்மேன் அவங்க அப்பா இல்லை அம்மா 2 மாதத்துக்கு முந்தி வேலைக்கு சேர்த்து சம்பளமே வாங்கலை. அப்பாவி மக்களுக்கு இதுக்கு பெண்கள் மத்தியில் கோயிலில் வேலை இப்போ ஒரு தற்காலிக பணியாளராக இருக்க ஒரு அப்பாவி கோயிலுக்கு எல்லா பேரும் கோயில் நிர்வாகம் எடுக்காது. கிரிமினல் வழக்கு இருக்கா, இல்லை அவன் தண்ணி அடிப்பானா, அவன் ஏதாவது ட்ரக்ஸு இப்படியெல்லாம் சர்வே பண்ணி தான் அந்த கோயில் நிர்வாகம் அஜித் குமாருக்கு வேலைக்கு எடுத்திருக்கும். எப்பவும் பார்த்தா அவன் பக்தியோடு இருக்கணும். வருகிற அந்த பக்திமான்கிட்ட ஒரு கடுஞ்சொல்லு கூட அவன் உபயோகப்படுத்தக்கூடாது. இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ இவ்வளவு அவனை கண்காணித்து அந்த வேலைக்கு போட்டிருப்பாங்க. அப்போ அவனை இத்தனை காவலர்கள் 5 காவலர்கள் நீங்கள் சித்திரவதைப்படுத்தி நீங்கள் நீதிபதி என்ன சொல்கிறார்? உயர் நீதிமன்ற நீதிபதி கொலை செய்யணும்னு தோன்றவங்க கூட இப்படி கொலை பண்ண மாட்டாங்கிறார். அவ்வளவு சித்திரவதை. மிளகா தண்ணியை கரைச்சி குடிக்க சொல்லி அடிச்சிருக்கான். இதுதான் சார் இப்போ பிரச்சனையாக இருக்குது. என்னன்னா இது வரைக்கும் நடந்த கஸ்டடி டெத்லையுமே கூட நிறைய மரணங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த மாதிரி வீடியோ வெளியில் வந்தது கிடையாது. ஏன்னா இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கோபம், என்ன மாட்டடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒருத்தர் சித்திரவதை பண்ணி கொண்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி சாமானியனோட வாழ்க்கையும் முக்கியம் முதலமைச்சர் நினைச்சிருந்தா அதிகாரிகள் மேல எவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும். அவர் இப்ப சாரி கேட்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவரு என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டீங்களே அப்படிங்கிற அந்த கோபத்திலேயாவது அந்த அதிகாரிகளை யாரு அப்படிங்கறத வெளியில சொல்லியிருக்கணும். தனிப்படை அதிகாரிகளை மட்டும்தான் இப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவங்க யாரு அவங்களை தூண்டினா அந்த அதிகாரி யாரு அப்படிங்கறத இப்ப வரைக்கும் அவர் வெளியில சொல்லவே இல்லை. எப்பவுமே அது அந்த அதிகாரிகள் காப்பாற்றப்படுவார். ஏன்னா அதிகார மையத்திற்கான ஆணிவேர் அதெல்லாம். நீங்கள் ஒரு பெரிய அதிகாரி இருக்காருன்னா அந்த அதிகாரி ஆளுங்கட்சிக்கும் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும் மிக நெருக்கமான அதிகாரி. அவருடைய நட்பை பெற வேண்டும், அவருடைய கவனத்துக்கு நம்ம போகணும். இதை பிடிச்சி கொடுத்துட்டோம்னா அதிகாரியோட நம்ம எப்போ வேணால் தொடர்பில் இருக்கலாம். நமக்கு எந்த தப்பு நடந்தாலும் பதவி உயர்வுக்கு அவர் நமக்கு உதவி செய்வார். ஒரு மேலதிகாரியுடைய நட்பு கிடைக்கணும்னா கீழ்நிலை அதிகாரிகள் எந்த நிலைமைக்கு போகிறான். ஏன் எந்த தப்பாக இருந்தால் அவரை காப்பாற்றிடுவார். நீங்கள் இப்போ பழைய ஜாஃபர் சேட்டுன்னு ஒரு உளவு பிரிவு ஐஜி, அவர் முதலமைச்சர் கருணாநிதி அப்பான்னு தான் கூப்பிடுவார். எப்படி
அப்போ அந்த உளவுத்துறை அதிகாரிகள் எதற்கு பயன்படுத்தப்படுகிறார்கள்னா வாக்கு வங்கிக்கு. ஜெயலலிதாவும் விஜயகாந்தும் 2011 கூட்டணி சேர்ந்துருவாங்க, திமுக தோல்வி அடையும்னு அவர் முடிவு பண்ணுறார். யார்? உளவு பிரிவு ஐஜி ஜாஃபர் சேட். விஜயகாந்த் ஜெயலலிதாவை உரிமையில் திட்டுவதை போல இப்போ இருக்கிற ஏஐ தொழில்நுட்பம்லாம் அவர் அன்னைக்கே பிஇ தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சி அது எல்லா பக்கம் செய்தியாகுது. அப்போது விஜயகாந்த் சொல்கிறேன், நான் இப்படி பேசவே இல்லையடா, ஜெயலலிதாவை நானும் கூட்டணி வந்துடுவேன்னு சொல்லி அந்த அம்மாவை நான் உரிமையில் பேசியதாக இப்படி ஒரு ஃபேக்கு ஆடியோவை ஜாபர் சேடு தான் இதை வெளியிடுறாருன்னு விஜயகாந்த் சொன்னார். அப்போது உளவு பிரிவு ஐஜிக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்களா? இந்த நாட்டில் குற்றவாளிகளை கண்காணிப்பது தான் உளவு பிரிவு ஐஜிக்கு வேலை. சமூக விரோதிகளை கண்காணிப்பது தான், மக்களை பாதுகாப்பதான் உளவு பிரிவு ஐஜிக்கு வேலை. உளவு பிரிவு ஐஜி என்ன பண்றாரு? அப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றங்களை கம்மி பண்ண வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு இல்ல, அதிகாரம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தானே. அப்ப இங்க ஒரு விஷயம் என்னன்னா, மக்களிடம் விழிப்புணர்வு இல்லை. உதாரணத்துக்கு இப்போ ஜெயராஜ் பெலிக்ஸ் அவன் பெரிய குற்றவாளி அல்ல. அந்த கொரோனா காலத்தில் கடையை திறந்து வச்சுருக்கான், வேறு ஒன்றும் இல்லை, செல்ஃபோன் கடையை திறந்து வச்சுருக்கான். அவனை நீங்கள் மலத்துவாரத்தில் லத்தியை விட்டு இன்னொரு லத்தியில் அடிக்கிறான். இது நிக்காரகுவாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க வதை முகாம்களில் கூட அரபு நாடுகளில் அமெரிக்காவுக்கு எதிராக எதிர்த்து போராடுறாங்க போராளிகள், அவனை கூட இப்படி சித்திரவதை பண்ண மாட்டான், அவனுக்கு கூட தெரியாது. ஆனா அந்த வழக்கு நடந்தப்போ இப்போ திமுகவில் இருக்கக்கூடிய எம்பி கனிமொழி ஆகட்டும், ராசா அவர்கள் ஆகட்டும், அங்கேயே உட்காந்து போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் 2021 ஆட்சியை திமுக பிடிக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணமா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த ஒரு லாக்அப் டெத்தை வச்சு ஒரு ஆட்சியை பிடிச்சவங்க தங்களோட ஆட்சியில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு கவனமா இருந்திருக்கணும் இல்லையா? 24 லாக்அப் டெத்து இப்போ அஜித்துடைய இறப்பையும் சேர்த்து வீடியோலாம் வெளியில வந்திருக்கு, எவ்வளவு மோசமா நடந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க. அப்போ இருக்கும்போது அந்த முதலமைச்சர் வந்துட்டு அப்போ ஆளும் கட்சியா இருந்த அதிமுகவுடைய முதலமைச்சரை பார்த்து அவர் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உங்க ஆட்சியில 25 லாக்அப் டெத் நடந்திருக்கு. இப்போ நியாயப்படி பார்த்தா நீங்களே முன் வந்து ஆட்சியில இருந்து விலகுறேன் அப்படின்னு நான் சொல்லி இருந்திருக்கணும். ஏன் இதை பத்தி இப்போ கனிமொழி அவர்களோ ராசா அவர்களோ பெருசா எதுவுமே பேசவே இல்லை? இதுமா கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு, மாமியார் உடைத்தால் அது மண் குடம், அது ஒன்றும் இல்லை, மருமக உடைச்சிட்டு அது பொன் குடம். இது ஆட்சி திமுக ஆட்சி. திமுக ஆட்சியை விமர்சனம் செய்கிற பல முற்போக்காளர்கள் ஆளையே காணும், சத்தத்தையே காணும். எங்க போனாங்க? எங்க எல்லா பத்திரிகையாளர்களும் ரிவ்யூவர்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம்ல. சரி, நீங்க கோவனையா ஆளை காணோம், அமீர ஆளை காணோம், பல திரைப்பட முற்போக்காளர்கள் சிந்தனையாளர்கள் அத்தனை பேர் சைலண்ட் ஆகிட்டான். ஏன்? அவர்களுக்கு சமூகத்தின் மீது அக்கறை இருப்பதை போல நடிப்பது ஒரு பொழுதுபோக்கு. உண்மையான அக்கறை இருந்திருந்தால் எல்லாம் போய் களத்துக்கு வந்திருப்பான். நீங்கள் அஜித் குமாருடைய கொலைக்கு பின்னணியில் காவல்துறையினுடைய ஒரு அரக்க குணம் இருக்குது. இது தமிழ்நாடு முழுக்க முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் பென்னிஸ் ஜெயராஜ் உடைய அந்த கொலைக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் கலைக்கப்பட்டது. அவங்க கூட போலீஸ் இன்ஃபார்மரு கட்டிங் வாங்கி கொடுக்குற பயிலுங்க, எங்கே சாராயம் விற்கிறாங்க, எங்கே கஞ்சா விற்கிறாங்க, சமூக விரோதி எல்லாம் இப்போ ஒன்று சேஷன் கொடுத்துருவான், அவனே காசு வாங்கி கொடுக்குற பயிலுங்க. இந்த தனிப்படையும் இப்போ அதே கதை தான். நீங்கள் தனிப்படையில் காவல் சஸ்பென்ஸ் செய்யப்பட்ட ஒரு அதிகாரியுடைய மனைவியை பார்த்தீங்களா? கையில் காதலெல்லாம் அந்த அம்மா 100 பவுன் போட்டுருக்கு. அப்போது சரி, மீடியாவை நம்ம பார்க்குறோமே, இங்கே ஒரு மோதிரம் பார்த்தீங்களா, 10 விரலில் 10 மோதிரம் போட்டிருக்கு. அவ்வளோ வசதியாக இருக்கீங்க. அப்போது தனிப்படையுடைய வேலை என்னன்னா, எவன் இல்லீகலாக சம்பாதிக்கிறான், எவன் நகை திருடுறான், எவன் சமூக விரோதி செயல் செய்கிறான், இவர்களை குற்றம் செய்வதற்கு முன்பு கண்காணித்து தடுப்பது, செய்த பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஒப்படைப்பது. இப்போ இந்த குழு எத்தனை வேற நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்கான்? இந்த குழுவை பற்றி நம்ம விசாரணை செய்யலாமா? இந்த குழுவுடைய பின்னணி என்னென்ன ஆராய்ந்து அக்கு வேற ஆணி வேற பேசலாமா?
அவ்வளவு குற்றங்களுக்குமான ஆட்களே இந்த காவல்துறையில் உள்ள கருப்பு ஆடுகள் தான். இவர்கள் உண்மையாகவே 9 பவுனுக்காக இவ்வளவு சித்திரவதை செய்வதற்கு என்ன காரணம்னா, எதை செஞ்சாலும் நம்மளை மேலே ஐயா காப்பாற்றிடுவார். மேலே இருக்கிற அப்போ இந்த அரசோட முழு நேர வேலையே வந்து அவங்களுக்கு துணை போறவங்கள காப்பாத்துறது மட்டும்தான். அதுதான் மக்களை பத்தின எந்த கவலையுமே இல்லை. மக்கள் தான் 500 ரூபாய்க்கு கியூ நிற்கிறான், ஒரு சிவாஸ் குவார்டர் கேட்குறான், காக்கா பிரியாணி கேட்குறான். இருக்கிற 6.5 கோடி பேருமா சார் அப்படி கேட்குறாங்க நீங்கள் சொல்கிறீங்க? இல்லைம்மா, அருமையான கேள்வி கேட்டீங்க. 6.5 கோடி பேருக்கு ஒரு புள்ளி வரம் சொல்கிறேன் கேட்டுங்க. 30% பேர் ஓட்டே போட வர்றதில்லை. எவ்வளோ பேர்? 30% பேர் படித்தவன், பண்பாளன், அறிவாளி, சிந்தனையாளன், ஓட்டே 70% தான். 70%ல் 20% திமுகவில் இருக்கான், 20% அதிமுகவில் இருக்கான், 20% முஸ்லீம் கிறித்துவர்கள், படித்த தலித்துக்கள். முஸ்லீம் 14% இருக்காங்க தமிழ்நாட்டில், 3% கிறித்துவர்கள், 17 படித்த தலித் மக்கள். எல்லா தேவேந்திர குல வேளாளர், ஆதிகுடி பறையர், அருந்ததியர், இவங்க பூராமே பிஜேபி பூதத்தை காமிச்சு 20% ஓட்டை திமுக தேக்கி வச்சிருக்கு. 20 20 20 60 போச்சு. 10% பேர் இருக்கான். 10% கூட்டணி கட்சி நடுநிலையாளர்கள். இப்போ இந்த குவார்டர் பார்ட்டி யாருன்னு கேட்டால், திமுக சொந்த கட்சிக்கே காசு கொடுக்க வேண்டியிருக்கு. 20 + 10 30. எந்த 20? சொந்த கட்சிக்காரன் 20, திமுகவுடைய வாக்காளர்களாக நடுநிலையாக இருந்து வாக்கை காசுக்கு விற்கக்கூடிய 10%. ஆக 20 10 30 பேர். 30% பேருக்கு ஆளுங்கட்சி காசு கொடுக்குறாமா, எதிர்கட்சி சொந்த கட்சி அவன் காசு கொடுக்குறான். அப்போது 20% பேர் காசே வாங்கிறது இல்லை, 30% பேர் ஓட்டே போடுறதில்லை, 50% பேருக்கு இந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்ளை செய்யப்படுகிறது. சொந்த கட்சி காசு கொடுத்தா திமுக அதிமுக வீட்டு பணம் கொடுக்க மாட்டான். அண்ணா அவனுக்கு தெரியும் இவன் நம்ம வாக்கு. இப்ப இந்த காசு கொடுக்குற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை வச்சு அடுத்த முறையும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மக்கள் நீங்க சொல்ற மாதிரி அந்த 50% மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும்ல, அதை வச்சு ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவதுமா இந்த விஷன் 200ன்னு ஒரு திமுக ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்காங்க. இந்த விஷன் 200 என்ன ஃபார்முலான்னா, ஓட்டுக்கு 2000 ரூபா, 2 லட்சம் வாக்காளர்கள் ஒரு தொகுதியில் ஆளுங்கட்சிக்கு ஓட்டு போட்டால் போதும். இந்த 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 அப்பாவி இந்த தமிழ் மக்கள் 2000 ரூபாய் கொடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு அரசியலே தெரியாமல், துரோகமே பண்ணாமல் வாங்கிட்டோம்ல 2000 ரூபா, அவனுக்கு ஓட்டு போட்டே ஆகணும். இப்படி அப்பாவி மக்களுடைய நம்பிக்கை தான் வாக்கு பெட்டியில் வந்து விழுகுது. நீங்கள் பை எலெக்ஷன் நடந்தது ஈரோட்டில், என்ன பண்ணாங்க? பணம் தானே 1,10,000 ஓட்டு விழுந்தது. அத்தனை பேருக்கும் வீட்டுக்கு பணம் போய் சேர்ந்தது ஈரோட்டில். பெரியார் பூமி அது, எல்லாம் பெரிய டெக்ஸ்டைல் சிட்டி அது, மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி கிடங்கு அது. அங்கே உழைக்கிற மக்கள் அத்தனை பேரும் ஆடுகளை பட்டியல அடைத்து வைத்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாடுகளை பட்டியல அடைத்து வைத்திருப்பதை பார்த்துருக்கலாம். அது பாவம் 5 அறிவு ஜீவன். மனிதர்களை திருமண மண்டபத்தில் அடைச்சி வச்சாங்களா இல்லையா? 10 திருமண மண்டபம், ஒரு மண்டபத்துக்கு 1000 பேர். நீங்கள் 15 நாள் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? EVKS இளங்கோவன் உயிரோடு இருந்த காலத்தில் 10,000 பேருமா. காலையில் நீங்கள் மண்டபத்துக்கு வந்துடணும், சாப்பாடு அங்கே கிடைக்கும், சாப்பாடு அங்கே, மத்தியானம் பிரியாணி, நைட்டு சாப்பாடு, ஸ்க்ரீனில் படம், ஒரு கண்ணாடி ஓடும். வேலைக்கு போனால் அவனுக்கு என்ன சம்பளம் கிடைக்கும்? ஒரு 600-700 கிடைக்கும். இங்கே 1000 ரூபா வாங்கிக்கலாம். சாப்பாடும் கிடைக்குது, சம்பளமும் கிடைக்குது, சரக்கும் கிடைக்குது. 10 திருமண மண்டபத்தில் 10,000 பேர் இருந்தான். எலெக்ஷன் என்ன பண்ணிட்டு இருந்தது? அது தள்ளாடிட்டு இருந்தது. தேர்தல் ஆணையம் என்ன செய்து கொண்டு இருந்தது இந்த நாட்டில்? இது ஒரு ஜனநாயக நாடு தானே. ஏன் 10 பேர் இன்னும் கூடி பேசினால என்ன பண்ணுறேன்னு அதிகாரி கேட்பான். யார் தேர்தல் ஆணையம்? ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகார வர்க்கத்துக்கு
ஆதரவாக ஜாலரா அடிக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் அதிகாரி யார், டிஆர்ஓ யார், கலெக்டர் யார், எஸ்பி யார், தாசில்தார் யார், டெப்டி தாசில்தார் யார், பிடிஓ யார், எல்லாம் ஆளுங்கட்சி ஆளு தானே. நான் ஈரோடு எலெக்ஷனில் போய் பை எலெக்ஷன் நின்று 2வது தேர்தல் நின்னேன். அதிகாரி ஜீப் நிற்கும், அக்ராகர்னு ஒரு ஏரியாவில் அதிகாரி ஜீப் நிற்கும், எலெக்ஷன் கமிஷன் ஜீப் அந்த பக்கம் நிற்கும், இந்த பக்கம் 500 தாளை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். நான் கண்ணால் பார்த்தேன். பட் நீங்கள் கண்ணால் பார்த்து ஏன் சார் அதை பற்றிலாம் வெளியில் கேள்வியே கேட்கல? நீங்கள் ஒரு கேள்வி எழுப்பி இருந்திருக்கலாம்ல. அம்மா, எத்தனை கேள்வியுமே எழுப்புறது? நான் என்ன அமித்ஷாவா இல்லை எடப்பாடி பழனிசாமியா? ஏன் தகுதிக்கு நான் கத்துறது பக்கத்து வீட்டுக்காரனுக்கே கேட்க மாட்டேங்குதுமா. நான் என்ன பெரிய சீமானை போல ஒரு 30 லட்சம் தொண்டர்களே நான் வச்சுருக்கேன். என்னால் முடிஞ்சது ஒரு 10 பேருக்கு போய் சேருது, அவ்வளோதான். நீங்க சொல்ற மாதிரி இப்போ அவங்க ஆட்சி பிடிச்ச அந்த நேரம் தான் சோஷியல் மீடியா பயங்கரமா பூம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பா. அதாவது நீங்க மக்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கோபக்காரர்கள், அமைதியா இருப்பான். தேர்தல் வருகிற பொழுது அவன் அப்பாவி தானம்மா, குடும்பஸ்தன், குழந்தை குட்டி, வாழ்க்கை போராட்டம், காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணும், குழந்தையை பார்க்கணும், பொண்டாட்டிக்கு பார்க்கணும், வீட்டு அப்போ அவன் வந்து களத்துக்கு வரமாட்டான். சீனாவோ ரஷ்யாவோ போல இது ஒரு புரட்சிகர மண் அல்ல, ஆயுதத்தை தூக்கக்கூடிய ஆட்களும் இல்லை, அமைதியாக இருப்பான். அப்போது அவனுடைய ஆயுதம் எங்கே எப்போ எடுப்பான்? தேர்தல் வருகிற பொழுது அவனுடைய தலைகீழ மாறும். அதேதான் நீங்க சொல்ற மாதிரி தேர்தல் நெருக்கத்துல மக்களுடைய ஆயுதங்களை வந்து எடுப்பாங்க அப்படி நம்புவோம். 2011 நான் நேரில் பார்த்த ஒரு விஷயம், ஆட்சி மாற்றம் நடக்குன்னு நான் அப்போ இருந்த அதிமுக ஆட்சிக்கு வரும்னு எனக்கு தெரியும். எப்படின்னா இதே போல தான் 2006-11 அவ்வளவு அதிகார மீறல், நில அபகரிப்பு வழக்கு ஜெயலலிதா வந்த பிறகு எல்லா எஸ்பி ஆஃபீஸ்லேயும் என்ன சொன்னாங்க, யாருடைய நிலம் அபகரிக்கப்பட்டு இருக்கோ அவர்களெல்லாம் போய் எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுனாங்க. ஒவ்வொரு எஸ்பி ஆஃபீஸ்லேயும் 5000 மனு வந்தது. 40 எஸ்பி ஆஃபீஸ் இருக்குது, ரூரல் சபர்பன் எல்லாம் சேர்த்து. அப்போது 2 லட்சம் பேருடைய நிலம் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது. இந்த வழக்கு 2011 வந்தது. சன் தொலைக்காட்சி, ஐயப்பனும் சாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, 2 பேரும் சைதாப்பேட்டை கோர்ட்டில் அடித்து கூட்டிகிட்டு வந்ததை நான் பார்த்தேன். சன் தொலைக்காட்சி என்ன பண்ணுச்சுன்னா, எவன் படம் எடுத்தாலும் வித்துட்டிங்கன்னா உங்களுக்கு 65 மார்க் போடுவான், கொடுக்க மாட்டீங்கன்னா 35 மார்க் போடுவான், அவனுக்கு முதல் போயிடும். இவ்வளோ பெரிய சன் தொலைக்காட்சியும் திமுகவையும் எதிர்க்கக்கூடிய வலு இல்லை அவனுக்கு. அப்போ ஏதோ கேட்ட வேலையை கொடுத்துட்டு போயிட்டான். ஆட்சி மாற்றம் ஜெயலலிதா 4.25 வருஷம் தமிழ்நாட்டுக்கே வரல. அந்தம்மா எங்கே இருந்தது? அந்தம்மா ஒரு நாடு இருக்குது. இந்த நாடு கொடநாடு. 4.25 வருஷம் கழிச்சு அந்த அம்மா வந்தது. வீட்டில் ஈசி சேரில் படுத்து கிடந்த முதியோர் உட்பட சென்னையில் பார்த்தேன். அத்தனை பேரும் வந்து வேகாத வெயிலில் நின்று ஓட்டு போட்டு போனான். ஆட்சி மாற்றம் வந்தது. ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கமிஷன் ஆஃபீஸில் பார்த்தா புகார் கூட்டமாக தயாரிப்பாளரே 150 பேர் நின்னான். இந்த 150 பேருக்கு பயந்துட்டு இரவோடு இரவா கலாநிதி தப்பிச்சா துபாய் ஓடி போயிட்டார். இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்தது. இப்படி பல விஷயங்கள் நடந்ததுனால தான் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த 2011 இருந்து 20 வரைக்கும் அந்த 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியிலேயே இல்லாமல் இருந்தாங்க. மறுபடியும் மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து 21 கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்ததுன்னு மக்களுக்கு தெரியும். நீங்கள் சொன்ன மாதிரி எலெக்ஷன் நெருக்கத்தில் மக்கள் அவங்களுடைய ஆயுதத்தை கண்டிப்பாக கையில் எடுப்பாங்க அப்படின்னு நம்புவோம். இன்னைக்கு நேர்காணலில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.